சென்னையில் முதன்முறையாக 1 வயது குழந்தைக்கு அதிநவீன நுண்துளை அறுவை சிகிச்சை மூலம் பிறவி நுரையீரல் குறைபாடு வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளது. புரோன்கோபல்மனரி சில்பெஸ்ட்ரேஷன் என்ற சுவாசப்பாதை மற்றும் நுரையீரலில் ஏற்படும் ஒரு பிறவி நுரையீரல் குறைபாடான இது சுமார் 2% குழந்தைகளில் மட்டும் காணப்படுகிறது. இந்த பிறவி குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட 1 வயது சிறுமிக்கு MGM ஹெல்த்வேர் மலர் அடையார் மருத்துவமனை நுண்துளை முறையிலான வீடியோ அசிஸ்ட் தோரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளது. இதன் மூலம் நுரையீரலின் செயல்படாத ஒரு பகுதி பாதுகாப்பாக அகற்றப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சையை குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் கற்பக விநாயகத்தின் தலைமையிலான மருத்துவர்கள் குழு மேற்கொண்டது. இக்குழுவில் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மோகன்ராஜ், குழந்தைகள் நல முதுநிலை நிபுணர் டாக்டர் பிரபாகரன், பச்சிளங்குழந்தைகள் நலப்பிரிவின் முதுநிலை நிபுணர் டாக்டர் அருண்குமார், பச்சிளன் குழந்தை நலப்பிரிவின் இணை நிபுணர் டாக்டர் விக்னேஸ்வர் உள்ளிட்ட பலர் இடம்பெற்றிருந்தனர். இது குறித்து டாக்டர் கற்பக விநாயகம் கூறுகையில், குழந்தைகளின் நுரையீரல் சுமார் 9 வயது வரை வளரும் என்பதால் அகற்றப்பட்ட பகுதிக்கு பதிலாக மீதமுள்ள நுரையீரல் அந்த செயல்பாட்டை ஈடு செய்யும். இதனால் இக்குழந்தை ஆரோக்கியமான இயல்பு வாழ்க்கையை வாழ முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நான் டாக்டர் கற்பக விநாயகம், MGM மலர் ஹாஸ்பிட்டலில் சீனியர் கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் சர்ஜனாக இருக்கேன். இங்கே ஒரு வயது குழந்தை நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு கண்டிஷன் கர்ப்ப காலத்திலேருந்தே கண்டறியப்பட்டு ப்ரோங்கோபல்மனரி சில்பெஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அதாவது செயல்படாத ஒரு லங் டிஷ்யூ லெஃப்ட் லோவர் லோப் ஆஃப் லங்கில் டெவலப் ஆகிருந்தது. அதை கர்ப்ப காலத்திலேருந்து நம்ம கண்டறியப்பட்டு அதை கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்கில் கொண்டு ஒரு வயசில் ஒரு சிறப்பான முறையில் கன்வென்ஷனல் ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் நம்ம வேக்ஸ்ன்றது வீடியோ அசிஸ்டட் தோரோஸ்கோபிக் சர்ஜரி, அதன் மூலமாக அந்த செயல்படாத லங் டிஷ்யூவை நம்ம நீக்கியிருக்கோம். கூடவே அந்த லங் டிஷ்யூக்கு ஒரு மேஜர் பிளட் சப்ளை, நம்ம அயோட்டான்னு சொல்லுவோம், அதிலிருந்து போகக்கூடிய பிளட் சப்ளையும் கட் பண்ணி டோட்டலாக அந்த லங் டிஷ்யூ எடுத்து குழந்தைக்கு ஒரு நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சிருக்கோம்.